ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி அகாடமி. இன்றைக்கி செஷன் 3ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃப்ராக்ஷன்ஸில் வர்றதுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொஷின் ஈஸியாக தான் இருக்குது, பேஸில் நம்பர் காமனாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டினாமினேட்டரை காமன் பண்ணணும். டினாமினேட்டரை காமன் பண்ணணும்னா இங்கே ரெண்டும் 50, ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்குது. இந்த இடத்துல 0.05 0.05ன்னு டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு காமன் பண்ணணுன்னா சேம் நம்பராக மாற்றணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது மேக்ஸிமமாக எது இருக்குது பார்த்தோன்னா 50. ஸோ இந்த 0.05 நீங்கள் 50யாக மாற்றணும். 50யாக மாற்றணுன்னா 0.05 எப்போ 50யாக மாற்ற முடியும் அப்படின்னா 1 2 அதுக்கப்புறம் ஒரு 0, 3 zeros வரணும். 1000 மல்டிப்ளை பண்ணால் தான் 0.05 50யாக மாறும். ஏன்னா 3 zeros ஆட் பண்ணால் தான் டெசிமல் 1 டைம் 2 டைம் அண்டு அனதர் 1 0 போட்டு 3 டைம்ஸ்க்கு நிற்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ என்ன ஆகும்னா 32/50 கீழே 1000 மல்டிப்ளை பண்ணதுனால. ஓகே, ஆக்சுவலாக 32/0.05 இன்ட்டு 1000 கீழே பண்ணதுனால மேலேயும் 1000 பண்ணணும். அப்போ ஆப்ஷன் ஏ 32,000 டிவைடட் பை 15 வரும். ஆப்ஷன் பி ஆல்ரெடி 50ல் தான் இருக்குது, 0.32 டிவைடட் பை 50. ஆப்ஷன் சி அதே மாதிரி 0.05 இருக்குது, 3.2 டிவைடட் பை 0.5. கீழே 1000 பண்ணணும் அப்படின்னா மேலேயும் 1000 பண்ணணும். அப்போது மேலே 3.2 அப்படிங்கிறதுனால 3200 டிவைடட் பை 50. ஆப்ஷன் 3 3.2 டிவைடட் பை 50 ஆல்ரெடி அதே தான் இருக்குது. இதில் இப்போது டினாமினேட்டர்லாம் காமனாக வந்துருச்சு, 50 50 50 50. அப்போ அதை மீட் பண்ணிவிட்டு நியூமினேட்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர். இப்போது இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு இந்த கணக்கு கேட்டோம்னா இந்த கணக்கு போக தேவையில்ல. இந்த கணக்கு ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். இதுதான் ப்ரொசீஜர். சப்போஸ் இந்த இடத்துல 15 இங்கே இடத்துல 500 வந்துருந்து, இங்கே 5 இங்கே 5000 வந்திருந்தால் திஸ் இஸ் த ப்ரொசீஜர். பட் இந்த இடத்துல நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அந்த நம்பரை 3/2/50 அப்படிங்கிறது டெஃபினெட்லி வெரி வெரி லோ வேல்யூ. ஏன்னா 3/2 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், அதை 50ஆல் டிவைட் பண்ணும்போது லோ வேல்யூ. 0.32 divided by 50 is extremely low value. 3.2 divided by 0.5க்கும் 3.2 divided by 0.5க்கும் 32 divided by 0.5க்கும் காமன் தான். இதில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா நியூமினேட்டரில் 32 தான் பெருசு. அப்போ இதுதான் பெருசுன்னு பார்த்த உடனே சொல்லியிருக்க முடியும். பட் இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டினது இது சப்போஸ் இந்த மாதிரி உங்களால் எடுத்த உடனே கெஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தான் நான் போட்டு காட்டினேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியும். 3/4 ஆஃப் 3245 32% ஆஃப் 6250 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 103. ஆக்சுவலாக அவங்க கேட்குறதே இந்த கொஷின் மார்க் எக்ஸோட வேல்யூ அப்படின்னா 3/5 ஆஃப் 3245 அப்படின்னா ஜஸ்ட்டு இன்டூ தான். 3245ஓட 3/4 பார்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு 3/4 இன்ட்டு 3245 போட வேண்டியதாக, வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. 5 வச்சு கேன்சல் பண்ணோன்னா 649 வருது. 3 × 649 1947. ஓகே, ப்ளஸ் 32% ஆஃப் 6250க்கும் சேம் தான். 32% ஆஃப் 6250னா 32%ங்கிறது 32/100 இன்ட்டு 6250. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 2ஆல் அடித்தா 16 டிவைட் பை 5. 5 625ஆல் அடித்தா 125. 125 இன்ட்டு 16 2000 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு 103. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1947. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை மாறிடும். 1947 ப்ளஸ் 2000. 103 இங்கே உள்ளே வரும்போது மைனஸ் 103யாக மாறிடும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3947 மைனஸ் 103 விச் இஸ் ஈக்குவல் டு 4483 வருது.
சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் கேல்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷியராக ஒரு விஷயத்த பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் சியை கிளிக் பண்ணிடலாம். காரணம் 60 × 60 அப்படிங்கிறது 3600. 60 × 60 அப்படிங்கிறது 3600. அதுக்கு அப்போது 3800ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து என்ன இருக்கணும்னா 62 மட்டும் தான் இருக்கணும். 65 இருக்கிறது 5 × 5, லாஸ்ட் டிஜிட் 5 வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆன்சர். நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதே மாதிரி ஒரு வேல்யூவை லெஸர் தென்ல வந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சப்போஸ் 3600க்கு கம்மியாக வந்துருந்துச்சுன்னா நான் 58க்கு போயிருப்பேன், 4ல் முடிஞ்சிருந்தேன். ஆனால் 8 × 8 64. இப்போ லாஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 8 × 8 64, 4ல் முடிஞ்சிருக்கு. 2 × 2 4, அங்கே 4ல் முடிஞ்சிருக்கு. 5 × 5 5, அப்போ 5ம் வராது, 60 100% வராது. ஸோ இது வரைக்கும் போட்டிருந்தாவே இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சரை வேஸ்ட் பண்ண வேணாம். 3600க்கு மேலே இருக்குது. அப்போது 60க்கு மேலே தான் ஆன்சர், 65 கிடையாது, 62 தான் ஆன்சர். ஸோ சேம் லைக் எ ப்ராப்ளம், பட் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்காங்க. கணக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா நம்ம 13 2/3 அப்படிங்கிறத நார்மலாக ஃபஸ்ட்டு மாற்றணும். 13 × 3 39 + 2 41/3 அப்படின்னு. அப்போது இப்போ 41/3% ஆஃப் 3300. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம லாஸ்ட் கணக்கில் பார்த்தோம். 41/3 ஹோல் டிவைட் பை 100, அதான் பர்சன்டேஜ், இன்ட்டு 3300. இப்போ பார்த்தோன்னா 41/3 × 100, 300 × 3300. 0 0 கேன்சல் ஆயிரும். 3 இங்கே அடித்தோம்னா 11, 11 × 41 451. ஓகே, இந்த 11 × 41 451 அப்படிங்கிறத ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி போடலை. உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஒரு நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸாக நிறைய டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு 2 டிஜிட் நம்பர் 62 அப்படிங்கிற நம்பரை எக்ஸாம்பிளுக்கு 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 62. அப்போ என்ன பண்ணணும்னா 6ம் 2வும் நீங்கள் இப்படி கொஞ்சம் கேப் விட்டு எழுதிட்டு 6 + 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அவ்வளோதாங்க. இதான் 682 தான். 62 × 11. இதை வச்சு தான் நான் அந்த 41 × 11 போட்டேன். 4ம் 1ம் வச்சுட்டு 4க்கும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5. ஸோ 451 தான் கால்குலேஷன்ஸ். இது இன்னும் டிடிஎஸாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். சப்போஸ் 66ஆக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 12, 6 + 6 12, மீதி 1 2 மட்டும் இங்கே போட்டுட்டு மீதி 1 இருக்கும்ல, இந்த 1ஐ வச்சு 6 ஆட் பண்ணிட்டு 726 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. பட் இது இந்த கணக்குக்கு irrelevant, இது ஷார்ட்கட்ஸ் மெத்தட். ஓகே, 451 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எது இந்த பார்ட் இஸ் 451. 25% ஆஃப் 184. அப்போது 25/100 × 184 which is equal to, இங்கேயே 1 டைம்ஸ் இங்கே 4 டைம்ஸ் 4 இங்கே அடித்தோன்னா 46. அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே 46, இங்கே 451 ப்ளஸ் 451 எடுத்தோம்னா 497 which is equal to 40% of x. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 40/100 × x அப்படின்னு அர்த்தம். எது? 497. இங்கேயே மோஸ்ட்லி கேன்சல் பண்ணிட்டு கொண்டு போனோம். x is equal to 497 × 10. இங்கே இருக்க டினாமினேட்டர் கட்டினா ஆப்போசிட் போது நியூமினேட்டருக்கு போயிடும். 10/4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 4 2.5 வருது. இருக்கா? இருக்குது. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும்னா 1/4 × 7 28, 28 + 2 30, 30 ÷ 7 போடணும்.
பட் அடுத்த சம்லேருந்து நம்ம இந்த ஸ்டெப்பு வர மாட்டோம், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிடுவோம். 30 போட்டுட்டு டினாமினேட்டர் தானாக நியூமினேட்டருக்கு போயிடணும். 7/30. அடுத்தது எடுக்கிறோம். 1/13 into 3 is 39 plus 11 50. 50 போட்டுட்டு டினாமினேட்டர் 13 மேலே போட்டுக்க வேண்டியதுதான். 1 2. அடுத்தது என்னது? 1/5/9. அப்போ அது 9/5. அவ்வளோதான். டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ப்ளஸ் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோன்னா இது 7/30 ப்ளஸ் 13/50 ப்ளஸ் 9/5. மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 150 தான் எல்சிஎம்மு. ஏன்னா ஏன் 150 எல்சிஎம் அப்படிங்கிறது, நீங்கள் எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகணும். ரொம்ப பேசிக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லாட்டினா நம்ம இந்த மேக்ஸ் முடியும் போது நான் கடைசி கிளாஸில் நடத்துகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 150. இப்போ நம்ம 150 வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 150 divided by 30 5. 5 into 7 35. 150 divided by 50 3. 3 into 13 39. 150 divided by 5 வந்து 30 times. 30 into 9 270. ஓகே, இது மூணையும் ஆட் பண்ணணும். 270 35 39 14 8 11 14 344 divided by 150. 344 divided by 150. சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 $75. 172 divided by 75. Ramu finishes the work 1/3 part of the work in 1 hour. How much part of the work will he finish in 1/5 hours? கன்ஃபியூஷனில் பார்க்கும் போது 2.5 மட்டும் நினச்சிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி நம்பரை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரத்தில் 1/3 பார்ட் செய்கிறாங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் 2 into 1/3 பார்ட் செய்வாங்க. அப்போ 2 1/5 ஹவர்ஸில் 2 1/5 into 1/3 பார்ட் செய்வாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம 2 into 5 10. 10 plus 1 11. 11/5 into 1/3 தான் ஆன்சரு. ஸோ 11/15. அவ்வளோதான். Ascending arrangements of 2/3 6/11 and 13/21. அசெண்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய மெத்தட்ஸில் பார்த்த உடனே போடலாம். பட் 2/3 6/7 13/21க்கு மூணுக்கும் டினாமினேட்டர் வந்து காமன். ஸோ ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டர் ஆஸ் தான் மெத்தட் இஸ் காமன் டினாமினேட்டர். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 21 அப்படிங்கிறது எடுக்கலாம். 21 எடுக்கும் போது டினாமினேட்டர் காமன் பண்ணணும்னா 3 21 மாற்றணும். அப்படின்னா 3 7 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமினேட்டர்லேயும் 7 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 14/21. இங்கே 7 21 மாற்றணும் அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமினேட்டர்லேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 18/21. தேர்ட் நம்பர் வந்து 13/21. அவ்வளோதான். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆனதுக்கப்புறம் நியூமினேட்டர் தான் ஃபைனல் வேல்யூ. நியூமரேட்டரில் எது சின்னது? 13/21 இருக்குது. அடுத்தது அது அப்படியே இதான் ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து பி தான். எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் இருக்கிறது என்னது? 2/3 14/21. 14/21ங்கிறது யார்? 2/3. அப்போ இதுதான். தேர்டு 18 இருக்குது. 18/21ங்கிறது 6/7. அப்போ இதுதான். அப்போ ஆப்ஷன் இஸ் பி. In a class of 40 students, 1/5 part of total number of students
eat rice only, 2 by 5 eat chapati only, and the remaining students eat both. What fraction of the total number of students like to eat both? அவங்க என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ரெண்டையுமே சாப்பிட விரும்புகிற இந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ஓகே, அவங்க மொத்தமாக 5 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த 5 அப்படிங்கிறது தான் க்ளூ இந்த கொஷின்ஸில். 40-ஐ 40-ஐ சரியாக 5ஆக பிரிச்சுருக்காங்கன்னா 8 8 8 8 8 கரெக்டாக. இது 5, இது 1/5, இது 2 சேர்த்தோம்னா 2/5, இது 3 சேர்த்தோம்னா 3/5, இது 4 சேர்த்தோம்னா 4/5, இது 5 சேர்த்தோம்னா 5/5, அதான் 1. ஓகே, இப்போது 1 part of the students like to write is ரைஸ் ஒன்லி. இவங்க 8 பேருங்கிறவங்க ரைஸ் மட்டும்தான் சாப்பிட விரும்புகிறார்கள். 2 out of total number of students, 2 partனா 2 பார்ட்டாக பிரிங்க. 8 + 8 16 பேர் என்ன பண்ணுறாங்க, சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட விரும்புகிறாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்றாங்க, இவங்க சப்பாத்தி 16 பேர் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா 2 பார்ட் சொல்லிட்டோம். மீதி இருக்கிறதே 2 பார்ட்டு தான், 2/5 பார்ட்டு தான். அப்போது இவங்களும் எத்தனை பேர், இவங்க தான் ரெண்டையுமே சாப்பிட விரும்புகிறவங்க. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 16 பேர். ஆன்சர் இங்கேயே வந்துடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல 3 கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க நம்பர்ஸ் ஜஸ்ட்டு சரியாக பிரிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துல 60 ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே 12 12 12 12 12 எழுதிடணும். இங்கே 60 ஸ்டூடெண்ட்ஸ்னு இருந்துச்சுட்டு இங்கே 1/6 2/6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், 60-ஐ 6ஆக பிரிக்கணும். அப்போது 10 10 10 10 10 10ன்னு பிரிக்கணும். இதுதான் 1/6, இது 2/6, இது 3/6, இது 4/6, இது 5/6, மொத்தமாக சேர்த்தோம்னா 6/6. 3 planets take one revolution around the sun, 200 days, 250 days and 300 days respectively in their own orbits. When do they all come relative to the same position as at a certain point of time in their orbits? After கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, சன்னு ஆர்பிட்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பெருசாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி விடுறதுக்காக பண்ணது. இது ரொம்ப காமனான கொஷின் தான். சன்னை சுற்றி 3 ஆர்பிட் போகுது. இந்த கிளாக்ஸை வச்சு கேட்பாங்க, இது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒரே நேரத்தில் வருங்கிற மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போது நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி சேம் ஆர்பிட்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது இது 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் 3000 எல்சிஎம். இதோட 3 கணக்கில் நம்ம பார்த்துட்டோம், 3 கணக்கு மேலேயே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் 100% கற்றுக்கணும். உங்களுக்கு எல்சிஎம்மே தெரியாது அப்படின்னா எல்சிஎம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்சிஎம் மட்டும் தனியாக கடைசியாக இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் முடியும் போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். In a morning, a milkman filled 5.5 liters of milk in his can. He sold Renu, Kamala and Renuga 3/4 liter each. To Shadma, he sold 7/8 liter, and to Jesse, he gave 1.5 liter. How much milk is left in the can? 5 1/2 minus 3/4 into 3. ஏன்னா 3 பேர்த்துக்கு விற்றுருக்காங்க, ரேணு, கமலா, ரேணுகா. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். மைனஸ் 7/8 மைனஸ் 1/2, அவ்வளோதான். இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணணுன்னா இது 11/2 நிறைய கணக்கில் பார்த்துட்டோம். எப்படின்னு நீங்கள் மறுபடியும் கணக்கெலாம் போட்டு பார்க்கும்போது தெரியும், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். 3/4 into 3 9/4 மைனஸ் 7/8 மைனஸ் 1.5 அப்படிங்கிறது 3/2. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 அப்படிங்கிறது எல்சிஎம்மு. 8/2 4, 4 into 11 44 மைனஸ் 8/4 2, 2 into 9 18 மைனஸ் 8/8 1, ஸோ 7 அப்படியே தான் இருக்கும். 8/2 4, 4 into 3 12, 44 minus 18 அப்படிங்கிறது 26, 26 minus 7 அப்படிங்கிறது 19, 19 minus 7 minus 12 அப்படிங்கிறது 7. ஸோ ஆன்சர் இஸ் 7/8. மேலே 7/8 காணமே,
ஆக்சுவலாக கொஷின்ஸ் நான் டைப் பண்ணல, இருந்த கொஷின்ஸ் அப்படி தான் போட்டிருக்கேன். இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்க 1 மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக லிட்டரு. இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த லிட்டரு. 7/8 லிட்ரு, 5/8 லிட்ரு, 3/4 லிட்ரு அண்டு 6/1 லிட்ரு. ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது 7/8 லிட்டர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கணக்கு, லார்ஜஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 0.0001, 1/1000, 0.1 the whole square, 1/10 divided by 0.1. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம எழுதணும் அப்படின்னா 0.001 எழுதணும். ஏன்னா 3 zeros இருக்குது, டெசிமல் இங்கே இருக்க டெசிமல் 3 இடத்துக்கு திரும்பி வரும். 1 தாண்டி வரும், அதுக்கப்புறம் 2 ஒரு 0 போடணும், 3வது ஒரு 0 போடணும். ஸோ 2 zeros. இது கன்ஃபியூஷன் பண்ணதுக்காக 0.100ங்கிறது 0.1 தான். ஸ்கொயர் பண்ணோன்னா 0.01 ஆகும். ஸோ இது ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் ஏ. 1/10 அப்படிங்கிறது 0.1 டிவைடட் பை 0.1, அப்போ ஆன்சர் 1. இதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா டி தான். ஆன்சர் 1. பார்க்குறதுக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்தது, பட் நீங்கள் இதை சால்வ் பண்ணும் போதே 1 தான் பெரிய நம்பர், மற்ற எல்லாம் 0.1 0.01 தான் இருக்குது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸில் அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 நம்பரோட வேல்யூமே நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் எது பெருசு எது சிறுசுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணோம்னா, பாட்டம் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து காமன் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்தோம். இப்போ நான் அது வேணான்னு சொல்ல போகிறேன். அது ஏன்னா இது ஒரு கணக்கு இப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே கொடுத்ததில் 2 நம்பர் ப்ரைம் நம்பர், ஆக்சுவலாக 3 நம்பர், 5ல் 4 நம்பர் ப்ரைம் நம்பர். அப்படிங்கும் போது எல்சிஎம் வந்து எங்கேயோ இருக்கும், கிட்டத்தட்ட 5000 6000 போய் நிற்கும். அதுக்கப்புறம் அதை டினாமினேட்டர் டிவைட் பண்ணி வரப்போகிற கோஷன்ட்டை நியூமினேட்டரில் ஆட் பண்ணுறதுங்கிறது நாட் அன் ஈஸி ஜாப். அதுக்கு சிம்பிளாக நாம் 11 17 டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். பாயிண்ட் வச்சோம்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் வந்து 102 வரும், 8. ஒரு 0 நாமளே போட்டுக்கலாம். அப்போ 4 டைம்ஸ் 68 வரும். ஸோ 0.64 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது 5/6. இது வந்து 0.64. 5/6 அப்படிங்கிறது 8 டைம்ஸ் 48, 2 0, 3 டைம்ஸ் 0.83. 2 டிஜிட்டுக்கு போடுவோம் போதும். இது 0.67 666ன்னு போயிட்டே இருக்கும். 4/11, 4 உள்ள போட்டு 11 பண்ணால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கோங்க. 3 டைம்ஸ் 33, 7 0, 6 டைம்ஸ் 0.36, 6/11, 555, 5 டைம்ஸ் 0 4, 0.54. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆர்டர் வைஸ் எது பெருசு எது சிறுசு, இருக்கிறதுலே எது பெருசு அப்படின்னு பாருங்கள். இருக்கிறதுலே பெரிய நம்பர் இவன் தான். அப்போ இவன் தான் இங்கே இருக்கான். அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சரு. செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் சியான்னு பார்க்கணும். எஸ். அதுக்கு அடுத்தது ஏ, அதுக்கு அடுத்தது இ, லாஸ்ட்டாக இருக்கிறது டி. ஆப்ஷன் 1. வாட் பார்ட் ஆஃப் 1/12 இஸ் 3/8? கொஷினே 6 வார்த்தையில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப டஃப்பான கொஷின். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஸ்டெப்பில் போட முடியாது. இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, 8th பார்ட் ஆஃப் பி கண்டுபிடிங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி, ஆன்சர் என்ன சி. ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏவை கேட்டிருக்காங்க, பியும் சியும் கொடுத்துருக்காங்க.
B என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/12, C வந்து 3/8. ஓகே, அப்போ A கேட்டிருக்காங்கன்னா B இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு B அங்கே போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ 3/8 டிவைடட் பை 1/12, 3/8 divided by 1/12. So 3/8 into 12/1. 4 ஆல் அடிச்சோம்னா 2 times, இங்கே 3 times, 9/2. Which part of the fraction is in ascending order? நிறைய பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3 நம்பர் தான் நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க. 11/14, 16/19, 16/21. கொஞ்சம் 2 கணக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் இதில் 19 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் வந்துருச்சுனாவே நமக்கு எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போயே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிவிஷன்ஸ்க்கு போயிடணும் அப்படின்னு நான் சொன்னேன். 11 14ஆல் டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டிங்கன்னா 7 times 98, 12 0, 8 times 112. ஸோ 0.78 அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 16 divided by 19, 8 times 152, then 4 times 0.84 வருது. 16 divided by 21, 7 times 147, 13 0, and 6 times 126, 0.76. ascending orderல ascending order 16/21 ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, அப்புறம் 14/11, அதுக்கப்புறம் 16/9. ஆப்ஷன் சி. Compute the value of 0.35 square minus 0.03 square divided by 0.19 up to 3 decimals. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண உங்களை ட்ரை பண்ணுறாங்க. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. 0.35 ஸ்கொயர் மைனஸ் 0.03 ஸ்கொயரை a ப்ளஸ் பி, 0.35 ப்ளஸ் 0.03, 0.35 minus 0.03 whole divided by 19, sorry 0.19. இங்கே பார்த்தோன்னா 0.38 into 0.32 divided by 0.19. மேடம் மறுபடியும் காம்ப்ளெக்ஸாக போகுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே 0.19, இங்கே 0.38, எக்ஸாக்ட்லி 2 times. இங்கே 2 அடிச்சிட்டிங்கன்னா போதும். இதில் 0.2ன்னு போட்டிருந்தீங்கன்னா தப்பு. எக்ஸாம்பிளுக்கு 0.38 பட் 0.19 கேன்சல் ஆகும் போது 2 times தான் வரும். என்னடா டெசிமலும் கேன்சல் ஆகும் போது 2 times வருமானா 2 times தான் வரும். மல்டிப்ளிகேஷனில் தான் நீங்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா டினாமினேட்டர் ரவுண்ட் பண்ணுறதுக்காக நான் 100 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 38 divided by 19 வரும், which is 2 times. ஸோ 2 into 0.32, 0.64 வந்துருச்சா? Which of the following fraction is smallest அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 நம்ம எப்பயும் போல் 7 6ஆல் டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ரொம்ப பேசிக்கு 6 விட 7 பெரிய நம்பரு. ஸோ இது 1 பாயிண்டில் தான் வரப்போகுது, மற்ற எல்லாமே 1 கீழே வரப்போகுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 7 divided by 9 பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுட்டோம் அப்படின்னா 7 times 63, 7 மறுபடியும் 7 times 0.77. எது இவன் 4/5 is 0.8. ரொம்ப சிம்பிள். 7 divided by 5, சாரி 5 divided by 7, பாயிண்ட் வச்சுட்டு 0 வச்சிட்டிங்கன்னா 7 times 49, 1 times 0.71 வருது. எது ஸ்மாலஸ்ட்டு? 5/7 தான் ஸ்மாலஸ்ட்டு. Rational number of the recurring decimal 0.666666 is. ஆக்சுவலி நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் 2/3ன்னு. ஏன்னா 2/3
0.66ங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு ஈஸி சம் தான். பட் ஆக்சுவல் மெத்தட் என்ன அப்படின்னா, let x is equal to 0.66666 இது போயிட்டே இருக்குது. அப்போ 10x is equal to 6.6666ன்னு போயிட்டே இருக்கும். இன்டூ 10 பண்ணுறோம், அவ்வளோதானே. இங்கே 10x minus x is equal to 6.66666ல் 0.66666. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், மைனஸ் பண்ணுறதுனால கழிஞ்சிரும். இங்கே 6 minus 0 6ன்னு இருக்கும். அப்போ 10x minus xங்கிறது 9x is equal to 6. x is equal to 6/9. 3ஆல் அடித்தோம்னா 2/3. இப்படி தான் அந்த 2/3 வந்தது. Arrange the following fraction in the ascending order. Okay, 3/5 is 0.6. 4/7 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 times 35, மறுபடியும் 5, 0 நீங்கள் போட்டுக்கலாம். 7 டைம் இன்னொரு 0 போடணுன்னா தான் அங்கே 0 போடணும். 49 போதும். இது 4/7 இஸ் 0.57. 8/9 கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 8 times 72, 8888, 0.88. 9/11, 8, 88, 2, 0, 1. ஸோ 0.81 முடிஞ்சதா கதை. 4/7ங்கிறது தான் இதுலேயே சின்ன நம்பர். அது எங்கே இருக்குது, 2 இடத்துல இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் என்னது, சின்ன நம்பர் 0.6 முடிஞ்சதா. ஸோ ஆஸ் யூஷுவல் 9/11 0.88. ஆப்ஷன் ஏ. which of the following fraction is smallest அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 நம்ம எப்பயும் போல் 7 6ஆல் டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ரொம்ப பேசிக்கு 6ஐ விட 7 பெரிய நம்பரு. ஸோ இது 1 பாயிண்டில் தான் வரப்போகுது, மற்ற எல்லாமே 1 கீழே வரப்போகுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 7/9 பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுட்டோம் அப்படின்னா 7 times 63, 7, மறுபடியும் 7 times 0.77. இது இவன் 4/5 is 0.8. ரொம்ப சிம்பிள். 7/5 5/7 பாயிண்ட் வச்சுட்டு 0 வச்சிட்டிங்கன்னா 7 times 49, 1 times 0.71 வருது. எது ஸ்மாலஸ்ட்டு, 5/7 தான் ஸ்மாலஸ்ட்டு. Rational number of the recurring decimal 0.666666 is. ஆக்சுவலி நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் 2/3ன்னு. ஏன்னா 2/3 0.66ங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு ஈஸி சம் தான். பட் ஆக்சுவல் மெத்தட் என்ன அப்படின்னா, let x is equal to 0.66666 இது போயிட்டே இருக்குது. அப்போ 10x is equal to 6.6666ன்னு போயிட்டே இருக்கும். இன்டூ 10 பண்ணுறோம், அவ்வளோதானே. இங்கே 10x minus x is equal to 6.6666ல் 0.66666. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், மைனஸ் பண்ணுறதுனால கழிஞ்சிரும். இங்கே 6 minus 0 6ன்னு இருக்கும். அப்போ 10x minus xங்கிறது 9x is equal to 6. x is equal to 6/9. 3ஆல் அடித்தோம்னா 2/3. இப்படி தான் அந்த 2/3 வந்தது. Arrange the following fraction in the ascending order. Okay, 3/5 is 0.6. 4/7 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 போட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 times 35, மறுபடியும் 5, 0 நீங்கள் போட்டுக்கலாம். 7 டைம் இன்னொரு 0 போடணுன்னா தான் அங்கே 0 போடணும். 49 போதும். இது 4/7 is 0.57. 8/9 கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 8 times 72, 8888, 0.88. 9/11 இதெல்லாம் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும்.
நீங்கள் இதை இந்த 9/11 11/9 இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 888.201 ஸோ 0.81 முடிஞ்சதா கதை. ஸோ 4/7ங்கிறது தான் இதுலேயே சின்ன நம்பர். அது எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் என்னது? சின்ன நம்பர் 0.6 முடிஞ்சுதா? ஸோ ஆஸ் யூஷுவல் 9/11 0.88 ஆப்ஷன் ஏ. 4/5 of an estate is worth of 16,800, then the value of 3/7 is. இது நாம் இன்னும் ஒரு கணக்கில் சொன்னோம்ல, eighth of b, a of b is equal to c அப்படின்னு. அப்போ a into b is equal to c. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a கொடுத்துருக்காங்க. 4/5 ஆஃப்னா 4/5 அப்படிங்கிறது a. bங்கிறது எஸ்டேட்டோட வேல்யூ, cங்கிறது 16,800. b கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? c/a பண்ணணும். அப்போ 16,800 divided by 4/5. அப்போ 16,800 divided by 4 into 5. கால்குலேட் பண்ணோன்னா 4200 into 5. 4200 into 5 அப்படின்னா 21,000 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ 21,000ங்கிறது எஸ்டேட் வேல்யூ. அதில் 3/7 பார்ட் அப்படின்னா 21,000 into 3/7 அடித்தோம்னா 3,000 into 3 which is equal to 9,000 இருக்கா? Calculate 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1/3. 1 plus 1 divided by 1 plus 1 plus 1 by 1 plus 1/3 அப்படிங்கிறது 4/3. 1 plus 1/3 அப்படிங்கிறது 4/3. நீங்கள் எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். 1/4/3 அப்படிங்கிறது 3/4. அப்போ 1 plus 1/1 plus 3/4. மறுபடியும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4 எல்சிஎம் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 4 plus 3/4 அப்படின்னு வரும். இந்த 4 மேலே போயிடும். ஸோ 1 plus 4/4 plus 3 equal to 7. அப்போ மறுபடியும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7 plus 4/7 which is equal to 11/7. ஆப்ஷன் ஏ. HCF of two numbers is 12. Highest common factor of இதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. Their difference is 12. The numbers are, நாலுமே டிஃப்ரென்ஸ் 12 தான் இருக்குது. அதனால் இந்த க்ளூனால் நமக்கு யூஸ் இல்லை. HCF of two numbers is 12 அப்படின்னா அந்த நம்பர் 12ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். இதுவே டிவைட் ஆகுது. இது ஆகுதா? ஆகலை, ஆகலை, ஆகலை. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சிம்பிள். If 2x plus 3 is equal to 9, then find the value of 3x plus 2. இது அல்ஜிப்ரா. நம்ம அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2x plus 3 is equal to 9 அப்படிங்கும் போது 2x is equal to 9 minus 3 which is equal to 6. 2x, x is equal to 6/2 which is equal to 3. இந்த 3 இங்கே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 3 into 3 9, 9 plus 2 11. Sum of two numbers is 25. Their difference is 13. ஆக்சுவலாக நீங்கள் நாலையுமே கூட்டினா 25 தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு க்ளூவால் யூஸ் இல்லை. டிஃப்ரென்ஸ் இஸ் 13ங்கும் போது இங்கே டிஃப்ரென்ஸ் 1, இங்கே டிஃப்ரென்ஸ் 15, இங்கே டிஃப்ரென்ஸ் 13, இங்கே டிஃப்ரென்ஸ் 11. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பட் இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது மெத்தட் என்னென்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். 2x இஸ் ஈக்குவல் டு 38. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 38/2 which is equal to 19. இப்போ 19 கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 19 plus y is equal to 25. y is equal to 25 minus 19 which is equal to 6.
இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஸ்டெப்பு எப்போ போகணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் அடித்து நமக்கு ஆன்சரை டப்புன்னு சொல்ல தெரியலனா தான் போகணும். இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்லேயே இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணாலும் இந்த மெத்தடை மிஸ் பண்ணாதீங்க. கால்குலேஷன்ஸ் பார்ட் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். a is equal to 9, a is equal to 11, b is equal to 9. Find the value of a square minus b square whole divided by a minus b. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கணக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 11 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 9 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி 11 minus 9 2 போட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. டினாமினேட்டரில் a மைனஸ் b வச்சுருக்காங்க. ஸோ a மைனஸ் b கேன்சல் பண்ணிட்டு a ப்ளஸ் b தான் அவங்க கொடுத்த ஈக்குவேஷனோட சிம்பிளிஃபிகேஷன். அப்போ 11 + 9 20 தான் ஆன்சரு. வந்துருச்சா? Value of 87 into 87 plus 13 into 13 plus 2 into 87 into 13 அப்படின்னு calculate பண்ணும்போது you will get an answer with 4 to 5 minutes. But இது 87 square plus 13 square plus 2 into 87 into 13. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. a square plus b square plus 2ab இருக்கு, which is a plus b the whole square. அப்போ 87 plus 13 the whole square, 100 square, which is equal to 10,000. Sorry, 10,000 இருக்கா? இதுவே இந்த இடத்துல மைனஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a minus b the whole square வந்துருக்கணும். அப்போ அவங்க நம்பர்ஸ் இங்கே 87க்கு பதிலாக 13க்கு பதிலாக கொஞ்சம் ரெண்டி மைனஸ் பண்ணும்போது 100 வர மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. A father is 3 times as old as his son. After 15 years, he will be twice as old as his son. What is father's percentage? Father இப்போ அவனோட ஏஜ் பையனோட ஏஜை விட 3 times இருக்கார். அப்போ f is equal to 3 into s தான் போடணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. f is equal to 3 into s. நார்மலாகவே ஃபாதரோட ஏஜ் சைனோட ஏஜோட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் 15 years, அப்போ எஃப்க்கும் 15 years ஆகும். இந்த இடத்துல 2sன்னு போடக்கூடாது, ட்வைஸ்ன்னு கொடுத்தனால அப்பாவுக்கு 15 வருஷம் அதிகமானால் சன்னுக்கும் தான் 15 வருஷம் அதிகமாகும். ஸோ எஃப்க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் இருக்க 3s நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3s + 15 is equal to 2 உள்ளே கொண்டு போயிட்டோன்னா 2s + 30. 2s இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3s - 2s is equal to 30. 15 அந்த பக்கத்து போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ 15 s is equal to 15. s 15 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது f is equal to 3 into 15, which is equal to 45. Option B. Sum of 3 consecutive natural number is 87. The middle number is, okay, தொடர்ந்து இருக்கிற 3 நம்பரோட ஆட் பண்ணோன்னா 3 நம்பர் ஆட் பண்ணோன்னா 87 அப்படின்னு வருது சொல்கிறாங்க. மிடில் நம்பர் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. மிடில் நம்பரோட ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 27, 29, 30 அண்ட் 28. ஆப்ஷனை கூட நேராக கொடுக்க மாட்டானுங்க, கொலை போடுறானுங்க பாருங்கள். 27, 28, 29, 13 கொடுத்துருக்கலாம்ல. இது மிடில் நம்பர். அப்போ கன்செக்யூட்டிவ் நம்பர்னால் 26, 28 இந்த ரோவில் அது இருக்கிறது, 28, 30 இங்கே இருக்கிறது, 29, 31 இங்கே இருக்கிறது, 27, 29 இங்கே இருக்கிறது. இதில் எது ஆட் பண்ணால் 87 வருதுன்னு பார்க்கணும். 6 + 7 13, 13 + 8 1 தான் வருது. ஸோ இங்கே கேன்சல்டு. 28, 8 + 9 17. இங்கே வச்சோன்னா 3, 3 + 2 5, 5 + இங்கேயே வந்துருச்சு. எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது 90 எக்ஸாக்டாக வந்துடும். 15, 4, 84. ஸோ ஆப்ஷன் பி. இத்தனை நம்பர் இருக்கும்போது இதுதான் ஆன்சர். ஓகேவா? எந்த மிடில் நம்பருங்கிறது தான் ஆன்சர். ஃபுல்லாக 26, 28, 29 அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாட்டு கண்ணா மூடி ட்ரிக் பண்ணக்கூடாது. காஸ்ட் ஆஃப்
5 pens and 3 pencil is 17. Cost of 3 pens and 5 pencil is 15. Find the cost of 1 pen. 5 pen plus 3 pencil. Pens x ன்னு pens x ன்னு pencil y ன்னு வச்சிருந்தேன் பேசிக்கா. 5x plus 3y is equal to 17. 3x plus 5y is equal to 15. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ஸை சேம் ஆக்கணும். அதாவது இது எக்ஸு ஒய்ங்கிறது வேரியபிள், அது கூட இருக்க நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ஸ். அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும், ரிமைனிங் வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அவங்க கேட்டது பென்னோட வேல்யூ, அதாவது அவங்க எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒய்யோட வேரியபிளை சேமாக்க ட்ரை பண்ணணும். ஒய்க்கு இங்கே வேரியபிள் 3, இங்கே வேரியபிள் 5. இது ரெண்டையும் சேம் ஆக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 5க்கான எல்சிஎம் 15. ஸோ ரெண்டையுமே 15 ஆக்க ட்ரை பண்ணணும். அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 25x ப்ளஸ் 15y is equal to 85. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9x ப்ளஸ் 15y is equal to 45. இப்போது சைன்ஸை ஃபுல்லாக மாற்ற வேண்டியதாக, ப்ளஸ்ஸை மைனஸை ப்ளஸ். அப்போ தான் அந்த 15y கேன்சல் ஆகி இந்த இடத்துல 25x மைனஸ் 9x 16x is equal to 85 minus 45 which is equal to 14 கிடைக்கும். அப்போ x is equal to 40 divided by 16 which is equal to 2.5. நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 820, மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 410, மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 25. ஸோ 5/2 is 2.5. இருக்கா? இருக்குது. A number consists of 2 digits. Sum of the digit is 9 and if 27 is subtracted from another, digits are reversed. Sum of the digit is 9 அப்படின்னா 4 plus 5 9, 6 plus 3 9, 7 plus 2 9, 5 plus 4 9. க்ளூ தேவையில்ல. 27 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்பர் ரிவர்ஸ் ஆகுது. 45 மைனஸ் 27 அப்படிங்கிறது 18, தப்பு. 63 மைனஸ் 27 அப்படிங்கிறது 636 வந்துருச்சு. 72 மைனஸ் 27 அப்படிங்கிறது 45 ஆகலை. 54 மைனஸ் 27 அப்படிங்கிறது 27 தான் ஆகலை. அப்போ 36 அப்படிங்கிறது ஆன்சரு. பட் இது ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியாக இருக்கிறனால முடிச்சிட்டோம். 63 அப்படிங்கிற ஆன்சர் முடிச்சிட்டோம். ஆக்சுவல் மெத்தட் அப்படிங்கிறது உங்களால் இந்த ஃபஸ்ட் ஈஸி ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க முடியல, மறந்துட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 ஃபஸ்ட்டு இருந்துச்சா. அடுத்தது என்னன்னு பாருங்கள், அந்த நம்பரை எப்படி எழுதணுன்னா 10x ப்ளஸ் ஒய்ன்னு தான் அந்த நம்பர் எழுதணும். ஏன்னா 6 வந்து எக்ஸு 3 வந்து ஒய்ன்னா 6 வந்து 10th டிஜிட்டு, அதனால் அதை 10ஆக மல்டிப்ளை பண்ணணும். 60 ப்ளஸ் 3 இதுதான் 63, அதுதான் நம்பர். அப்போது அந்த நம்பரை டிஜிட் வைஸ் அவங்க எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் எழுத சொன்னாங்கன்னா 10x ப்ளஸ் ஒய் இஸ் தான் அந்த நம்பர். ஓகேவா? இதில் 27 கழிச்சா என்ன வரும்னு சொல்கிறாங்க, நம்பர் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய் 10s ஆயிரும், எக்ஸ் 1s ஆயிரும்னா 10y ப்ளஸ் எக்ஸாக மாறிடும்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது, அதாவது ஒய்யெல்லாம் ஒரு பக்கட்டும் எக்ஸெல்லாம் ஒரு பக்கத்து கொண்டு வந்தீங்கன்னா 10x மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10y மைனஸ் ஒய் ப்ளஸ் 27 ஒரு பக்கத்து வந்துருச்சு. 9x இஸ் ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 27. 9x மைனஸ் 9y ஈக்குவல் டு 27. 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. y கேன்சல் ஆகிட்டு 2x இஸ் ஈக்குவல் டு 12 வரும். x இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வருது. x இஸ் ஈக்குவல் டு 6ன்னா இந்த ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது 6 3 தான் ஆன்சர் வந்துருச்சா. ஈஸி மெத்தடில் போடும்போது 30 செகண்ட் ஆச்சு, இதில் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. 2 மெத்தடில் ஒரு மெத்தட்லையாவது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2 மார்க் வந்துடும். இஃப் x ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4, x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு நம்ம இது ஒரு ஆப்ஷனை ஏ தான் எப்பயும் போல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னா இது ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் இருக்குது.
இது நீங்கள் இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்துருச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துருச்சுல்ல, எக்ஸ் பை 1/x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். ரெண்டு பக்கத்து ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ ஸ்கொயர் என்னது எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் என்னது 1/x ஸ்கொயர். 1/x த ஹோல் ஸ்கொயர் வரும், மேலே 1 இருக்கிறனால 1/x ஸ்கொயர்னு போட்டோம். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x. x கேன்சல் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 16. இந்த 2 அந்த பாட்டு கொண்டு போய் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 minus 2 which is equal to 14. இங்கே வந்து இக்குவேஷன் வந்துருக்குல்ல, இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 14. Ratio of A's age and B's age is 4:5. If the difference between their age is 6 years, find the sum of their age. அவங்க கேட்குறது A ப்ளஸ் B. அவங்க கொடுத்தது டிஃப்ரென்ஸு A மைனஸ் பியாக இருக்கலாம், B மைனஸ் ஏவாக இருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்றா 6ன்னு கொடுத்துருக்காங்க, எதுவும் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ A:B இஸ் ஈக்குவல் டு 4:5. அதை நீங்கள் எப்படி எழுதலாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்குன்னா A/B இஸ் ஈக்குவல் டு 4/5ன்னு எழுதலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது 5A இஸ் ஈக்குவல் டு 4Bன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நீங்கள் ஏவோட வேல்யூ பெருசா பியோட வேல்யூ பெருசான்னு கண்டுபிடிக்கணும். எது கூட கோஎஃபிஷியன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ, நடுவில் ஈக்குவல் டு இருக்கும் போது அதுதான் பெருசு. ஓகே, ஏவை 5 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் தான் பியோட 4 மடங்குக்கே சமமாகனா பி தான் பெரிய வேல்யூவாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அவங்க கொடுத்த டிஃப்ரென்ஸு A மைனஸ் பி கிடையாது, B மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வச்சு கணக்கு போட்டோம்னா கணக்கு தப்பு. அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருந்துருக்காங்க. B மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஆக்சுவலாக நமக்கு 5Aவோ 4Bயோ நமக்கு தெரியணும், மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5B மைனஸ் 5A இஸ் ஈக்குவல் டு 30. 5Aங்கிறது என்னது 4B. அப்போது 5B மைனஸ் 4B இஸ் ஈக்குவல் டு 30. 5B மைனஸ் 4B வந்து B 30 வந்துருச்சா. B 30 அப்படின்னா B மைனஸ் ஏல 30 மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ A அந்த பக்கத்து போணுச்சுன்னா 30 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு A, அது 24. அப்போ ஏவோட வேல்யூ 24. அப்போ அவங்க கேட்டது A ப்ளஸ் B, 24 ப்ளஸ் 30, ஆன்சர் இஸ் 54. இன்றைக்கி ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அல்ஜிப்ராவில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முழுமையாக எல்லா பேட்டர்ன்ஸும் கவர் பண்ணிட்டோம். இந்த கணக்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் நிறைய வாட்டி போட்டு பார்க்கும் போது உங்களுக்கு இதை விட டஃப்பான கணக்கு வரும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு கணக்கும் ஈஸியாக 30 செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் மெத்தட் பிரகாரம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இன்னொரு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடில் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.